Welcome, friends. Today we are going to study the unfinished work of Jesus Christ, which Jesus wants us to continue. உங்களை நாங்கள் வரவேற்கிற நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவுடையதான நிறைவேற்றப்படாத கிரியைகளை பற்றி நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். And God wants us to continue that. நாம் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Open your Bibles with me to Acts chapter 1 and it's verse 1 to 3. உங்களுடைய வேதத்தை அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திற்கு நேராக வசனம் 1 3 வரையிலும் நாம் படிக்கலாம். தெயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். So Luke starts by telling in his former book Theophilus, he wrote about all that Jesus began to do and to teach. தியோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு என்கிறதான காரியங்களை அவர் முன்னுரையாக அவர் எடுத்துரைக்கிறார். So we know that the former book of Luke is the Gospel of Luke. இவருடையதான அந்த முன்னுரையான புஸ்தகம் எதுவென்று நமக்கு தெரியும். அதுதான் சுவிசேஷ புஸ்தகமான லூக்கா. The Gospel according to Luke starts talking about the life, birth, ministry of Jesus Christ. இந்த லூக்கா எழுதினதான சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவுடையதான பிறப்பு, அவருடையதான வளர்ப்பு, ஊழியம், அவருடையதான பாடுகளை பற்றி எடுத்துரைக்கிறது. Luke talks about Jesus from the cradle to the cross and the glorified ascension of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடையதான தொட்டிலிருந்து சிலுவை வரையிலான காரியங்களையும் எடுத்துரைத்து அதற்கு அப்புறமாக அவர் பரமேறினதான காரியங்களையும் லூக்கா எடுத்துரைக்கிறது. And Luke says that Jesus began some work, and Jesus began definitely the work of the kingdom of God. லூக்கா சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து அவர் ஏற்கனவே ஆரம்பித்தார், ராஜ்யத்திற்குரியதான ஒரு சில செயல்களை அவர் ஏற்கனவே ஆரம்பித்தவராக இருக்கிறார். When Jesus was in this world, he inaugurated the kingdom of God. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்ததான போது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்தவராக காணப்படுகிறார். And the disciples saw firsthand the power of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதான அந்த விதமான காரியங்களையும் வல்லமைகளையும் அவருடைய சீசர்கள் கண்ணால கண்டவர்களாக காணப்பட்டார்கள். They saw the miracles, they saw the sign, they saw Jesus' power on the mountain of transfiguration. அவர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் அவர் மறுரூபமாக்கப்படுகிறதான காரியங்களையும் எல்லாவற்றையுமே கண்டார்கள். And by now the disciples were very excited of ruling with Jesus in the kingdom that he has established. இப்போது இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்ததான அந்த ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகிறதற்காக மிகவும் ஆர்வமுள்ளவர்களாக இந்த சீசர்கள் காணப்படுகிறார்கள். And the mother of James and John even went to Jesus and requested him that when he rules in his kingdom, let her sons be sitting on the right and left so that they can have positions of power. யாக்கோபு யோவானுடையதான தாயார் அவர் இயேசுவிடத்திலே கடந்து வந்து இந்த ராஜ்யத்திலே இவர் ஆளுகிறதான போது வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் தன்னுடையதான குமாரர்கள் இருக்க வேண்டும் என்கிறதையும் வேண்டிக் கொண்டார்கள். But later when Jesus was arrested and crucified, their hopes all went down. ஆனால் அப்படியே பின்பதாக நான் வருகிறதான போது இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டதற்கு அப்புறமாக இவர்களுடையதான எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போனதாக இருக்கிறது. Some of the disciples went into hiding and some disciples went into their old profession. ஒரு சில சீசர்கள் தங்களுடையதான பழைய செயல்களுக்கு சென்றார்கள். ஒரு சில சீசர்கள் அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டவர்களாக இருந்தார்கள். And when Jesus rose again and appeared to them, all of a sudden they were filled with joy and renewed hope again. இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்ததற்கு அப்புறமாக உடனடியாகவே இவர்களால் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளெல்லாம் பிற்பாடாக நம்பிக்கையாக மாறப்பட்டு அவர்கள் ஒரு புதுப்பிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். And the disciples again had a renewed hope of ruling with Jesus in the kingdom, but only then Jesus was ascended to heaven and leaving behind with them with a request to wait in Jerusalem for the power of the Holy Spirit. அதற்கு அப்புறமாக இவர்கள் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து இந்த ராஜ்யத்தில் நாங்கள் ஆளுகை செய்கிறோம் என்கிறத நம்பிக்கை வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து பரமேறினவராக காணப்படுகிறார். அவர் பரமேறுகிறதான போது நீங்கள் எருசலேமிலே பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து செல்கிறார். So Luke is telling that Jesus has started the work of the kingdom of God. லூக்கா சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதான கிரியைகளை எல்லாம் அவர் ஆரம்பித்தார். And now the disciples of Jesus, you and I, are to continue the work of the kingdom of God. இப்போது இயேசு கிறிஸ்துவுடையதான சீசர்களாகிய நீங்களும் நானும் இந்த கிரியைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். The work of the kingdom has been inaugurated and completed by Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடையதான அந்த ராஜ்யம் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டதாகவும் இருக்கிறது. In Luke chapter 10 verse 9, Jesus told his disciples to heal the sick and tell the kingdom of God has come near you. லூக்கா 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு சொன்னார், பிணியாளிகளை நீங்கள் சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்ய
சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். In Luke chapter 19 verse 10, Jesus said, "For the Son of Man came to seek and to save what was lost." In other words, when you believe in Jesus Christ, we who are lost in sin can be found and we can have that relationship with God. And Jesus came to reestablish that relationship which man lost because of sin in the Garden of Eden. லூக்கா 19 அதிகாரம் 10வது வசனத்திலே மனிதன் அவன் பாவம் செய்து எப்படி இழந்து போனானோ அந்த இழந்ததிலிருந்து அவன் திரும்ப வரும்படியான காரியங்களை எடுத்துரைக்கிறதாக சொல்லுகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்து இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. And in Acts, Luke says that we are to continue that work of the kingdom. எனவே அப்போஸ்தலர் நடபடிகளிலே லூக்கா சொல்லுகிறார், நாம் அந்த ராஜ்யத்துக்குரியதான கிரியைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். The work of the kingdom to take the gospel to the ends of the earth is still uncompleted. ராஜ்யத்தினுடையதான அந்த செயல் என்னவென்று சொன்னால், நிறைவேற்றப்படாத அந்த விதமான ஊழிய காரியங்களே ஒரு சாட்சிகளாக நாம் பூமியின் கடைசி பரியந்தம் சுமந்து செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். The work of Christ is complete on the cross. இயேசு கிறிஸ்துவினுடையதான அந்த கிரியைகள் எல்லாமே சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டது. The way a sinner can receive salvation, that work has been completed by Jesus on the cross, and he said it is finished on the cross. ஒரு பாவி எப்படி அவன் மறுபடியுமாக ரட்சிப்புக்குள் கடந்து வர வேண்டும் என்கிறதை பற்றிதான காரியங்களை அவர் கல்வாரி சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறதான போது அந்த ரட்சிப்பு நிறைவேற்றப்பட்டாயிற்று. But the work of taking this gospel to the ends of the earth, Jesus has left that work to his disciples in the first century and today to us who believe in Jesus Christ. ஆனால் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்கிறதான அந்த காரியங்கள் அது இயேசு நமக்கென்று விட்டு சென்றிருக்கிறார். அப்படி சீசர்களாகிய நாம் அதை சுமந்து செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். And we are to continue that work. நாம் அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். How do we continue that work? எப்படி நாம் அதை செய்ய முடியும்? In Matthew chapter 28, Jesus has given us a very clear plan. மத்தேயு 28வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு மிகவும் தெளிவான திட்டத்தை அங்கே சொல்லி இருக்கிறார். Matthew 28:19 to 20. மத்தேயு 28:19 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். So Jesus has given us a very clear plan to make disciples of all nations. இந்த உலகம் முழுவதும் சீஷர்களை உருவாக்குகிறதை பற்றி மிகவும் தெளிவான திட்டத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். And we need to be involved in the kingdom's work. எனவே அந்த ராஜ்யத்தினுடையதான செயல்களிலே நாம் அதில் ஈடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். And when we go and make disciples, we also have an unchallenged message given by Jesus Christ, the message of the gospel. நாம் அந்த சுவிசேஷத்திற்காக நாம் கடந்து செல்லுகிறதான போது சவால் கொடுக்கப்படாத ஒரு சில விதமான செய்திகள் நமக்கு காணப்படுகிறது. அதை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். Acts chapter 1 verse 3. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். Jesus gave many convincing proofs that he rose from the grave and he was alive even after his death. இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்திற்கு அப்புறமாகவும் அவர் ஜீவிக்கிறார் என்கிறதை பற்றி அநேக விதமான ஆதாரங்களை திருஷ்டாந்தங்களினாலே அவர் கொடுத்தவராக காணப்பட்டார். So there is historical proof of the resurrection of Jesus Christ. எனவே இயேசு கிறிஸ்துவுடையதான அந்த உயிர்த்தெழுதலிலே ஒரு வரலாற்று சுவடு மிக்கதான ஒரு சான்றாகவும் அது காணப்படுகிறது. Paul saying in 1 Corinthians chapter 15 verse 1 to 8, in that verse 6 Paul says, after he appeared to more than 500 of the brothers and sisters at the same time, of whom most of them are still living. In other words, Jesus gave very clear proof that he rose from the grave. And the message that we carry is an undeniable fact that Jesus died, was buried, but he rose again from the grave. இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்கிறதான தெளிவான ஆதாரங்கள் மூலமாக பவுல் அநேக இடங்களிலே குறிப்பிடுகிறார். குறிப்பாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரையிலும் அவர் தெளிவாக சொல்லுகிறார். அதிலே வசனம் 6 இவ்வாறாக சொல்லுகிறது. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையிலே தரிசனமாகி அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். So we have a gospel which is a foolproof gospel. எனவே நமக்கு காணப்படுகிறதான அந்த சுவிசேஷம் அது ஆதாரம் நிறைந்த சான்றாக அது காணப்படுகிறது. Man has tried to distort the gospel. மனிதன் அந்த சுவிசேஷத்தை அழிக்கிறதற்காக முற்பட்டிருக்கிறார். Cults have tried to distort the gospel. கள்ள உபதேசகர்கள் கூட அதை அழிக்கும்படியாக முற்பட்டிருக்கிறார்கள். And even in the 1st, 2nd, 3rd centuries, the Roman emperors
rulers, governors, and people have tried to stop the gospel, and the gospel cannot be stopped. முதல் 2, 3வது நூற்றாண்டுகளிலே ரோம சாம்ராஜ்யத்திலே கூட அநேக பேர் அதை அழிக்கிறதற்கு முற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் சுவிசேஷத்தை யாராலும் அழிக்க முடியவில்லை. In Revelation chapter 14 verse 6, John says that the gospel is an eternal gospel. வெளிப்படுத்தின விசேஷம் 14:6 யோவான் இவ்வாறாக சொல்லுகிறார், பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே புறப்பட கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற ஜாதிகளுக்கும் கோத்திரங்களுக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக புதிய நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்தார். So the Bible talks about the gospel as an eternal gospel. வேதம் சொல்லுகிறது இந்த சுவிசேஷம் நித்திய சுவிசேஷம் என்று. And we have been given the privilege to share that gospel. எனவே அந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு நமக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And that's why Paul says in Romans chapter 1 verse 16, எனவேதான் பவுல் ரோமர் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. So the gospel is the power of God for salvation. எனவே அந்த சுவிசேஷம் தான் ரட்சிப்புக்கான வல்லமை நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. So we saw that Jesus began the work of the kingdom. நாம் பார்த்தோம் இயேசு கிறிஸ்து தன்னுடையதான அந்த ராஜ்யத்தினுடையதான கிரியைகளை ஆரம்பித்தார். And Jesus has given us his disciples to carry forth the work of the gospel. அவருடைய சீஷர்கள் அதை சுமந்து செல்லும்படியான அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். And now our gospel, the message of Jesus that we teach other people, it is a foolproof. Nobody can deny it because there is historical proofs for the gospel of Jesus Christ. ஆனால் இப்போது நாம் பிரசங்கிக்கிறதான இந்த சுவிசேஷம் யாராலும் மறுக்கக்கூடாத வண்ணமான ஆதாரங்கள் நிறைந்த சான்றாகவும் இந்த சுவிசேஷம் காணப்படுகிறது. And then Luke says that the force, the passion, the motive behind the gospel is the agape sacrificial love of our Lord Jesus Christ and the love of the Father. இயேசு கிறிஸ்துவின் அந்த பாடுகள் அந்த மரணங்களுடைய அந்த சக்திகள் என்னவென்று காணப்படுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த தியாகம் நிறைந்ததான அன்பாக அது காணப்படுகிறது. Acts chapter 1 verse 3 talks about the passion of Jesus Christ. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனம் இயேசு கிறிஸ்துவுடையதான அந்த பாடு மரணங்களை குறித்து அது சொல்லுகிறது. Talks about the suffering and the pain that Jesus had to endure to give us that gospel. அந்த சுவிசேஷத்தை நமக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கடந்து சென்றதான அந்த பாடுகள், அந்த மரணங்கள், அந்த வேதனைகளை பற்றி அது எடுத்துரைக்கிறது. The motive behind the gospel is the unquestionable love of God the Father. அந்த சுவிசேஷத்தினுடையதான அந்த மிகவும் உந்துதல் என்னவென்று சொன்னால், கேள்வியே கேட்கப்படாத ஒரு அன்பு நிறைந்ததான ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது. God loved the world. God loves you. Every man and every woman listening to me, God loves you. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த தேவன் நேசிக்கிறார். அவர் இந்த முழு உலகத்தையும் அவர் நேசித்திருக்கிறார். John chapter 3 verse 16, that love compelled our God to give his only son for us. யோவான் 3:16 சொல்லுகிறது, அந்த அன்புதான் தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுக்கிறதற்கும் அது ஊன்றுதலாக இருந்தது. That love compelled God to take Jesus to the cross to die for us. அந்த அன்புதான் நமக்காக அந்த இயேசு கிறிஸ்துவை பாடு மரணங்களை சந்திக்கிறதற்கும் அது ஏற்றதாக இருக்கிறது. So the motive behind the gospel is the sacrificial love of God the Father. அந்த பாடு மரணங்களுக்கு பின்னணியமாக காணப்படுகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடையதான அந்த அன்பாக காணப்படுகிறது. My dear friend, அருமையான சகோதர சகோதரிகளே, have you responded to this gospel? இந்த சுவிசேஷத்திற்கு நீங்கள் பதிலளித்திருக்கிறீர்களா? Do you know that God loves you? தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று தெரியுமா? No, Jesus has started the work of the kingdom of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதான அந்த கிரியைகளை எல்லாம் அவர் ஆரம்பித்தார். Man ran away from God's presence because of his sin. He had to be cast out of the Garden of Eden. மனிதன் தேவனுடையதான பிரசன்னத்திலிருந்து அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவன் தள்ளப்பட்டவனாக காணப்படுகிறான். If the first Adam sinned, the last Adam, Jesus Christ, became a life-giving spirit for us. முதலாவது ஆதாம் அவன் பாவம் செய்தவனாக இருக்கிறான். ஆனால் கடைசியாக ஆதாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தவராக இருக்கிறார். He came, he lived and he died. அவர் கடந்து வந்து அவர் மரித்தவராகவும் இருக்கிறார். He completed his work on the cross. அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடையதான கிரியைகளை முடித்தவராக Now இருக்கிறார். he has empowered us to carry forth his mission to the ends of the world. இப்போது அவர் நமக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். எதற்கு என்று சொன்னால், இந்த சுவிசேஷத்தை நாம் மறுபடியுமாக சுமந்து செல்லும்படியாக இந்த பூமியின் கடைசி பரியந்தம். And the gospel is having proof. இந்த சுவிசேஷத்திற்கு என்று சான்று காணப்படுகிறது. Gospel has the power of God. இந்த சுவிசேஷத்திற்கு தேவனுடையதான வல்லமை காணப்படுகிறது. Gospel has the love of God. இந்த சுவிசேஷத்திற்கு தேவனுடையதான அன்பு காணப்படுகிறது. Let me ask you, நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், have you surrendered your life to this gospel? உங்களுடையதான வாழ்க்கையை இந்த சுவிசேஷத்திற்கு என்று நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்களா? Today is the day to do that. இன்றைக்கு தான் அந்த நாளாக காணப்படுகிறது. If you're already a child of God, are you carrying forth
the message of the gospel to the friends and relatives around you. நீங்கள் ஏற்கனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த சுவிசேஷத்தை உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கோ நண்பர்களுக்கோ நீங்கள் எடுத்துரைக்கிறீர்களா? And thirdly, God loves you beyond anybody else in this world. மூன்றாவதாக இந்த உலகத்தில் உள்ளவர்களை விடவும் தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். God wants to use you. தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். God has a purpose for you. உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். Amen. ஆமென். Can you commit yourself as we pray to God? நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதான போது உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோமே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியதான இந்த ஊழிய பணிக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கட்டளை இருக்கிறதான ஆண்டவரே திட்டத்துங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சீசர்களாக நாங்கள் இந்த பணியில் ஈடுபடுகிறதற்கு கிருபை தருவீராக. உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பூமியின் கடைசி பரியந்தமும் நாங்கள் கடந்து சென்று உமக்கு சாட்சிகளாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தாங்க. ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Thank you. God bless you. நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Next week we will study Acts chapter 1 verse 4 to 8. அடுத்த வாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் வசனம் 4 லிருந்து 8 வரையிலும் நாம் படிப்போம். Amen. ஆமென்.